வணக்கம். இப்ப நாம மகர ராசி. இந்த மகர ராசிக்கு குரு பகவான் என்னென்ன நன்மைகளை செய்ய போகிறார் என்பதை பார்த்து விடலாம். குரு 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்திற்கு குரு பயிற்சியாகிறார். மகரத்துக்கு இதுவரைக்கும் 6ல் இருந்தார். எத்தனை கஷ்டப்பட்ட சாமி? நோய், நொடு, வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேசு, வக்கீலு எல்லாம் அலைஞ்சாச்சு இந்த 1 வருட காலம். இனி வரும் காலகட்டங்கள் இந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு காலியாகி நன்மை பயக்கும் ஆண்டாக உங்களுக்கு அமைந்து விடுகிறது. 7ஆம் பார்வை வருகிறது. குரு பார்க்க கோடி நன்மை. உங்க ராசிக்கும் 7ஆம் இடத்துல வராரு. குருவும் உங்க 7ஆம் பார்வையா மகரத்தை பார்வையிடுறான். அப்ப இது எவ்வளவு ஒரு புண்ணிய குருவாக மாறுகிறார். இந்த குரு பகவான் தொட்டதெல்லாம் துலங்கும் காலம் வந்து விட்டது என்று சொல்லலாம். ராஜயோகம். இதுவரைக்கு பட்டு வந்த கஷ்டத்திற்கு எனக்கு ஒரு நன்மை பயக்காதா என்ற ஏக்கம் உள்ளவர்களுக்கு இந்த குரு ஒரு பொன்னான வாய்ப்பை வழங்க போக. இதுவரைக்கும் கணவன் மனைவி பிரச்சனை சார், முடியல சார், கோர்ட்டுக்கு போன சார், டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன் சார், இன்னும் ரிசல்ட்டுக்காக காத்திருக்காருன்னா கணவன் மனைவி சேர்ந்து வாழக்கூடிய காலம் இது. பொருளாதார முன்னேற்றம் அடையும். உங்க குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகள் வரும். வண்டி வாகனம் வாங்கலாம். எல்லாமே நடக்கும். நாள்பட்ட வம்பு வழக்குகள், கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இது எல்லாம் உங்களுக்கு காலியாகும், தீரும். நோய் இருந்ததா சாமி, மருத்துவ செலவு இருந்தா சாமி, இதெல்லாம் உங்களுக்கு மாற்றத்தை பண்ணும். ஏன்னா இது வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்தார், இப்ப 7ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப இந்த 7ஆம் இடத்து பகவான் குரு பகவான் உங்களுக்கு யோகங்களை வாரிகளை. பூமி வாங்கலாம், செல்வம் சேரும், திடீர் ராஜயோகம் வரும். ஏன் புதையல் கிடைக்கும் யோகம் கூட கிடைக்கலாம். நமது முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்து கிடைக்கும். அப்போ ஒரு பணத்தை எங்கேயோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க, அது தன்னால நமக்கு தெரியாம இருக்கும். அந்த டாக்குமெண்ட்டை தொலைச்சு தேடி இருப்போம், கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம். இப்ப கிடைக்கும். புதிய பொருளாதாரம், புதிய முயற்சி, புதிய வெற்றி. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெற்றி பெற்று விடலாம். கல்யாணம் நடக்கும். குழந்தை குட்டிகளுக்கு கல்யாணம் நடக்கும். மேற்படிப்பு போலாம். ஏன்னா சனி பகவான் அவர் ஜீவனக்காரர். நீங்க நல்லது பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவர் நல்லது பண்ணுவார். குரு பகவான் நல்லது செய்வார். ஏனென்றால் நீங்க கடும் உழைப்பாளிகள். மகர ராசிக்காரர்கள் சனி பகவானுக்கு சொந்தக்காரர்கள், கடும் உழைப்பாளிகள். சார் ரொம்ப நாளா நான் ஒரு இதுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கேன், அடிமை தொழில போயிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு சொந்த தொழில் தொடங்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. சொந்த தொழிலும் தொடங்கலாம். வெற்றி வாய்ப்பு இருக்கு. என்ன இது உங்களுக்கு பொன்னான காலம். அதனால உங்களுக்கு இந்த யோகமான குருவை யோகமான மாத்திரக்கு கோச்சாரப்படி உங்களுடைய சுய ஜாதகத்தை கொஞ்சம் பரிசீலனை செஞ்சு பாருங்க. அதுல ஏதாச்சும் குளறுபடிகள், நம்மளுக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஏதாச்சும் இருந்தாலும், குறைகள் இருந்தாலும் அதை மாத்திக்கணும். உங்களுடைய திதி என்ன, நாமயோகம் என்ன, கர்ணம் என்ன, இதையெல்லாம் தெரிந்து அதற்குண்டான கோயில் ஸ்தலங்களுக்கு சென்று வந்தாலே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். உங்க ஜாதகத்தில் முடக்கு யாரு, முடக்காதிபதி கிரகம் என்ன வேலை செய்கிறது, அவயோகி என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவயோகமான திசை நடக்கிறதா, அல்லது கர்ணாதிபதி திசை நடக்கிறதா, அல்லது வைநாசிகத்தின் திசை நடக்கிறதா என்பதையெல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டு அதுக்குண்டான பரிகார கோவில் ஸ்தலங்களுக்கு நீங்கள் சென்று வந்தாலே போதுமானது. வேற எந்த பரிகாரம் பண்ண வேண்டாம். அந்த யாகம் பண்றோம், இந்த யாகம் பண்றோம், இந்த ஐயர் சொல்லியிருக்காரு, அந்த ஜோதிடர் சொல்லியிருக்காரு, இதெல்லாம் சொல்ற வேண்டிய அவசியம் ஏற்படாது. உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு ஏற்றபடி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகத்தில், ஜோதிடத்தில் சந்தேகத்தில், உங்க ஜாதகத்தில் எனக்கு யோகம் நடைபெறவில்லை, யோகமான திசை நடைபெறவில்லை என்று நினைத்தால் ஸ்கிரீனில் கீழே தெரியும் நம்பருக்கு அழைத்து உங்கள் ஜாதகத்தை சரி செய்து கொள்ளலாம். இந்த குருவுக்கு உகந்த நாளில் வியாழக்கிழமை அல்லது குரு ஓரை அல்லது புனர்பூசம், விஷாகம், பூரட்டாதி நட்சத்திரம் வரும் நாட்களில், குருவுடைய நட்சத்திரம் வரும் நாட்களில் அந்த குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை சாத்தி, மஞ்சள் வஸ்திரம் அணிவித்து, முல்லைப்பூ அலங்கரித்து அந்த குரு பெருமானை திருவருளோடு வழிபட்டு வருவேமேயானால் நமக்கு யோக குருவோடு ராஜயோக குருவாகவும் மாறி ஒரு அசுரத்தன்மையுடன், அசுர பலத்துடன், ஒரு சிங்க வேட்டையுடன், சிங்க பலத்துடன், யானை பலத்துடன் நமக்கு இந்த ஆண்டு நமக்கு ஒரு பொற்காலமாக அமையும். குருவை வழிபடுங்கள், வாழ்க்கையில் முன்னேற்றத்தை வழிகாணுங்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமையும். உங்கள் வாழ்க்கையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்பதான் உங்களுக்கு இந்த கிரகத்தினுடைய வேலை தெரியும். நகை வாங்கலாம், சொத்து வாங்கலாம், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் பண்ணலாம், குழந்தைகள் முன்னேற்றம், படிப்பு, திருமணம்,
குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். இது யோகமான ஆண்டாக உங்களுக்கு அமைய போகிறது. குருவருளும் இறைவனருளும் பெருகட்டும். இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் ஆண்டாக அமைகிறது. நன்றி, வணக்கம்.